அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி கல்லூரிகள் எப்படி இலவசமாக படிக்கிறது, எப்படி கம்மியான ஃபீஸில் படிக்கிறது, இந்த மாதிரியான தகவல்களையும் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே வச்சு நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் மிக ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜான ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இலவசமாக படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த SSN கல்லூரியில் வந்து வருடம் 25 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து அவங்க வந்து கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இலவசம் மீன்ஸ் காலேஜ் ஃபீஸ் மட்டும் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் எல்லாமே இலவசமாக அங்கே வந்து அவங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கீமோட பேர் என்ன மற்றும் அந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி, யாரை கான்டாக்ட் பண்ணணும், இது மாதிரி A to Z தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் +2 முடித்த மாணவர்கள் மற்றும் இன்ஜினியரிங் சேர விரும்புகிற மாணவர்களோட பெரும்பான்மையான சாய்ஸஸ்ங்கிறது SSN காலேஜ் தான். கிட்டத்தட்ட உண்மையாக சொல்ல போனால் அந்த கல்லூரியில் ஒரு 500லேருந்து 600 சீட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த 600 சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 முதல் 1,00,000 மாணவர்கள் வரைக்கும் போட்டி போடுறாங்க. அப்போ அந்த கல்லூரியில் எப்படியாச்சும் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்லாம் நிறைய பேர் மாணவர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. மற்றும் இப்போ அந்த கல்லூரியோட மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸோட ஓனர் சிவ் நாடார் அப்படிங்கிறவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸை மட்டும் ரன் பண்ணாமல் சிவ் நாடார் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளையை நடத்திட்டு இருக்காரு. அது மூலமாக நிறைய சமூக சேவைகள் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த கல்லூரியான SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வருடம் 25 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக கல்வி கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் 7.5% கோட்டா இல்லாமல் தனியாக 25 மாணவர்களுக்கு வந்து இலவச கல்வி கொடுக்குறாரு. ஸோ அப்போ அந்த ஸ்கீமோட பேர் என்ன பார்த்தோன்னா ஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. SPURS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்காலர்ஷிப் ஃபார் பொட்டன்சியல் அண்டர் கிராஜுவேட் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது கிராமப்புற பகுதியை சேர்ந்த மாணவர்களை வந்து உயர்த்தி தர்றதுக்காக வந்து இந்த ஸ்கீம்ங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக போகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் கல்லூரி கட்டணம் இலவசம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ப்ளஸ் மெஸ் பில் எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் வந்து ஃப்ரீயாக 4 வருஷம் படித்து முடித்து வேலையோட வெளியே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னா மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதில் முதல் விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம்ங்கிறது அப்ளிகபிள் ஆகும். முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு கிடையாது, ஒன்லி ஃபார் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்பல்சரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வித் பயாலஜியோ இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிச்சிருந்தால் அந்த ஸ்கீம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். இதுக்கு அது போக வேறு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிராமப்புற அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்களாக இருந்து நீங்கள் அந்த பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளி அளவில் வந்து முதல் இடமும் இல்லைன்னா அந்த அரசு பள்ளிகளில் கிராமப்புற அரசு பள்ளிகளில் மாவட்ட அளவில் முதலிடமும் பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் டெசிஷன்ங்கிறது மேனேஜ்மெண்ட் தான் எடுப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் இதெல்லாமே எப்போ ஓப்பன் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது முழுக்க உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் வந்து ஒரு லெட்டர் தரணும். பெரும்பாலும் இந்த கல்லூரிகள் இந்த மாதிரியான கல்லூரியில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற அரசு பள்ளிகளை சேர்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கு இவங்களே ஒரு ஃபார்மையும் லெட்டரையும் வச்சு அனுப்புகிறாங்க. அப்படி இல்லைனாலுமே நீங்கள் வந்து இந்த ஃபார்மை இந்த கல்லூரியிலேருந்து வாங்கிட்டு போய் உங்கள் பள்ளியோட தலைமை ஆசிரியரோட உதவி தலைமை ஆசிரியர்கிட்டையோ ஒரு கையெழுத்து வாங்கி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இது முழுக்க கிராமப்புற பகுதியை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் இப்பயும் சொல்கிறேன் நல்லா ஹை ஸ்கோர் வாங்கின மாணவர்களுக்கு தான் இந்த ஸ்கீம்ங்கிறது இருக்குது. சரிங்களா? இதில் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு 25 மாணவர்களுக்கு வந்து எல்லாமே இலவசம். கல்வி இலவசம், ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ, மெஸ் பில் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீங்கிறாங்க முழுக்க கிராமப்புற பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு. ஓகே சார், இதுக்கு அப்ளை பண்ணணும், இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும், கல்லூரிக்கு போகணுமா இல்லை கல்லூரியில் போய் இது சம்மந்தப்பட்ட ஃபார்ம்ஸ் வாங்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக கல்லூரிங்கிறது ஒரு இடத்துல இருக்குது. SSN எஜுகேஷ்னல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிவநாடார் ஃபவுண்டேஷனோட அறக்கட்டளைன்னு சொல்லுவாங்க. அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட உதவிகளை பண்ணுறதுக்காக இந்த அறக்கட்டளைங்கிறது நிர்வகிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறக்கட்டளையோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா SSN எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இதோட அட்ரஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா SSN எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 19 3rd மெயின் ரோடு ஆப்போசிட் HDFC பேங்க் நியர் கஸ்தூரிபா நகர், அடையாறு, சென்னை 6004.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியோட இந்த அறக்கட்டளையோட ஆஃபீஸ் அட்ரஸ். ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணுன்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரஸ்ட் ஆஃபீஸில் தான் போய் வாங்க முடியும், கல்லூரியில் வாங்க முடியாது. சரிங்களா? இந்த ட்ரஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணி அவங்க கேட்டுக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்டையோ இல்லை உதவி தலைமை ஆசிரியர்கிட்டையோ சைன் வாங்கி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னா அவங்க ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதேமாதிரி இறுதி முடிவுங்கிறது கல்லூரியோட மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணுறது தான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன் ஆனால் என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க நிறையா ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் குடும்ப வருமானங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த எல்லா ஃபேக்டர்ஸும் மீட் ஆனால் மட்டும்தான் வந்து அவங்கள எடுப்பாங்க. நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டாப்பர், பட் என்னை செலக்ட் பண்ணலைன்னு நம்ம வந்து இதில் வந்து குறையே சொல்ல முடியாது. அதுபோக இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. 25 மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டங்கிறது அப்ளிகபிள். ஸோ மற்ற மாணவர்களுக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறவங்க +2 ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். +2 ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் அந்த எஸ்எஸ்என் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்கிற இந்த ட்ரஸ்ட்டில் ஆஃபீஸில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணி நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் இருந்தீங்கன்னா அங்கே இலவசமாக படிக்க முடியும். சரிங்களா? இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து எந்தெந்த கல்லூரிகளை இலவசமாக படிக்கலாம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஃபீஸில் எப்படி படிக்கலாங்கிற தகவல்கள் கொடுத்துக்கிட்டு வரோம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஐடியில் ஃப்ரீயாக படிக்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்களும் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் இருக்கும். மற்றும் இந்த தகவல்களை இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் மற்றும் +2 முடித்த மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் நன்றி.